நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 23/6/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 9ஆம் தேதி, ஜூன் மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று இரவு 9:06 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:18 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை சித்த யோகம், பின்பு பிற்பகல் 2:18 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 2:18 வரை சித்திரை, பின்பு சுவாதி. மேஷம் ராசி நேயர்கள், இன்று நீங்க வெளிப்படையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டும் நாளாக இருக்கக்கூடும். மத்திய நுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும், பயப்பட வேண்டாம். நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் இன்று ஏற்படக்கூடும். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக மேலோங்குங்க. சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயரக்கூடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். தாயின் தேவையை அறிந்து இன்று நீங்கள் நிறைவேற்றி விடுவீர்கள். தொழில் தர்மங்களை புரிந்து கொள்வீர்கள். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பு கூடிவிடும். தொடர் போராட்டங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றி இருக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான சூழல் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். ஒதுக்கி வைத்த பணிகளை இன்று திறமையுடன் செய்து முடிப்பீர்கள். எதிலும் புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிர்கால தேவைகளுக்கு இன்று முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். இன்று பெண்கள் நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். பெண்களுக்கு இன்று மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. வராமல் இருந்த பணம் கூட வரக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். வெட்டு கொடுப்பது சிறப்பை கொடுக்கும். காதலில் இப்போதைக்கு பதட்டப்பட வேண்டாம். நடப்பவை எல்லாம் நல்லவையாகவே இருக்க கொடுங்க. என்று மாணவர்கள் துணிச்சலுடன் காணப்படுவீர்கள். புரியாத புதிருக்கு விடை கிடைக்குங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று உங்களுக்கு வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக் கொடுங்க. காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெற கொடுங்க. அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். பரணி. இன்று தொட்ட குறை வெட்ட குறை எல்லாம் சரியாகும். தாயின் அன்பு வார்த்தை கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடும். உதவி என்று வருபவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். புது புது யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றி இருக்குங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை. நேர்மையுடன் இன்று செயல்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மதிநுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியுங்க. தெய்வீக சிந்தனை இன்று ஏற்படக்கூடும். இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். ரிஷபம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். சிந்தனைகள்ல கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. குலதெய்வ வழிபாட்டு கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் வளர்ச்சி மீண்டும் மேலுங்கி விடக்கூடும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வர்கள். இன்று மிகவும் கவனமாக பேசுவதும் கோபத்தை குறைத்துக் கொள்வதும் மிக சிறப்பு. நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். எதிர்பார்த்த பண உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க.
நிலைவில் உள்ள காரியங்கள் சிறப்பாக முடியக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரக்கூடுங்க. இரவும் பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. வீண் விவாதங்கள் மட்டும் தேட வேண்டாம். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது தெளிவிருக்கட்டும். முயற்சிகள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. விருப்பங்கள் ஓரளவு கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகளும் வரக்கூடுங்க. பெண்கள் நம்பிக்கையுடன் போராடுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உணர்ச்சி வசப்படுவீர்கள். பெண்கள் தயவு செய்து முன்கோப்பப்பட வேண்டாம். என்ற காதலில் நெருக்கடிகள் இருக்கும், விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். மிகவும் பொறுப்பாக இருங்கள். எல்லாம் கைகூடும். இன்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. காரியங்களும் ஓரளவு சூடு பிடிக்கும். மாணவர்களுக்கு இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுக் கொடுங்க. நெருக்கமான விஷயங்களை கொஞ்சம் தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். சிந்தனைகள்ல கண்டிப்பாக வெற்றி இருக்கும். முடிஞ்ச அளவு இன்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், அது போதும். ரோகிணி. மன தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. தொழில் வளர்ச்சி மீண்டும் மேலோங்கி விடக்கூடும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வர்கள். வரவேண்டிய பண பாக்கிகள் கண்டிப்பாக வந்து சேரும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. வீண் மனக்கவலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இன்று உங்களுக்கு நெருக்கடிகளில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பணம் கையில் வந்த நிமிடத்திலேயே செலவாக கூடும். கூடுதல் பண வரவை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்கள் சிறப்பாக உங்களுக்கு கை கொடுக்குங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய வழி கண்டிப்பாக பிறக்கும். முன்கோப்பத்தை குறைத்துக் கொண்டால் எதிலும் நன்மை ஏற்படக்கூடும். சிந்தனைகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கூட்டுத் தொழில் இன்று நீங்கள் லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். மிதுனம் ராசினியர்கள். இன்று பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் காரியங்கள் ஓரளவு கைகூடும். இனிய மாற்றங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சிலர் உங்களுடைய நல்ல செயலை பரிகாசம் செய்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்காது. லாபகரமான நாளாக இருக்கும். குடும்பத்தின் உங்களுடைய செல்வாக்கு மேலோங்கும். வெளிப்பட்டாத தொடர்புகள் கண்டிப்பாக விரிவடையுங்க. தொழில் மாற்றம் செய்யலாமா என்ற எண்ணம் ஏற்படக்கூடும். சிந்தனை வளமும் கண்டிப்பாக பெருகுங்க. குடும்ப பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். குடும்பத்தில் சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள் ஏற்படக்கூடுங்க. நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பான சூழல் வெளிப்படக்கூடுங்க. பிள்ளைகளின் அறிவு திறமை வெளிப்படக்கூடும். அடுத்த ஒரு பிரச்சனையை தீர்த்து வைப்பீர்கள். பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். புதிய பொறுப்புகளும் கண்டிப்பாக கூட்டும். குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு இருக்க கொடுங்க. சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். பெண்கள் இன்று வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். காதல மட்டும் கொஞ்சம் பட்டுப்படாமல் இருப்பீர்கள். விட்டு கொடுத்து செல்லுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உயர்கல்வி மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். சுலபமாக கல்வியில ஜெயிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று எதிலும் அற்புதங்கள் நிகழக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரும்பும் விதத்தில் அமைதி விட கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறை ஓரளவு கண்டிப்பாக சரி செய்து விடுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். தைரியமான முடிவுகள் எடுப்பதன் மூலம் காரியங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். திருவாதிரை. இந்த அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். எல்லோரிடத்திலும் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். லாபம் கண்டிப்பாக கை கொடுக்கும். குடும்பத்தில் சுக சௌக்கியம் ஏற்படக்கூடும். அடுத்த ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக தீர்த்து வைப்பீர்கள். உடல் நலனை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள்.
கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெரியவர்களை அனுசரித்து செல்வீர்கள். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதி விடக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றி இருக்கும். பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு கிடைக்க கொடுங்க. குடும்பத்தில் சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள் வெளிப்படக்கூடும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அனுபவ அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். இன்று நீங்க சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. கடகம் கடகம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. வாழ்க்கை உங்களுக்கு லாபகரமாகவே இருக்கக்கூடும். சிலர் உங்களுடைய நல்ல செயலை பரிகாசம் செய்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. இன்று கடகம் ராசினியர்கள் தொழில் வியாபாரத்தில் உள்ள நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். இன்று வாய்ப்புகள் வாயிலுக்கு அதை வந்து தட்டக்கூடும். சராசரி அளவில் பணவரவு இருக்கக்கூடும். சிந்தனைகளை வெற்றி ஏற்படக்கூடும். நுணுக்கமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாகன பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. இன்று மற்றவர்கள் மீது பரிவு காட்டும் குணம் மேலோங்கும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாக கொடுங்க. எதையும் சமாளித்து முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பணம் வருவது கண்டிப்பாக அதிகரிக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நான் என்று சொல்ல முடியும். புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வெளியூர் பயண திட்டத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. திருமண முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். விருந்தினர்கள் வருகை என்று இருக்கக்கூடும். இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டத்தின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும், விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதலை பொறுத்தவரை யோசித்து பேசுவது மிக சிறப்பு. இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவருக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று நீங்க நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. சுய கட்டுப்பாடு என்று மேலோக்கி விடக்கூடும். சிலர் நல்ல செயலை கூட பரிகாசம் செய்வார்கள். அவர்கள் நீங்க பெரிதுபடுத்த வேண்டாம். பூசம். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சாந்த குணத்துடன் பேசி மகிழ்வீர்கள். பண வரவு ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறுங்க. முடிவுகளில் உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவு ஏற்படக்கூடும். முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. சாதகமான நல்ல பலன் இருக்க கொடுங்க. பேச்சின் சாமர்த்தியம் மூலம் காரியங்களை சாதித்து காட்ட முடியும். என்று உங்களுக்கு வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. ஆயில்யம். கனவுகள் நனவாக கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். விருந்தினர்கள் வருகை என்று இருக்க கொடுங்க. சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்பும் விரும்பும் விதத்தில் கண்டிப்பாக அமைதி விட கொடுங்க. இந்த நாள் நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சிம்மம் ராசினியர்கள். இன்று பல நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் இப்போது முடிவு கிடைக்குங்க. மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. கொடுத்த வாக்குறுதியை கடைசி நேரத்தில் கூட காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நண்பரிடம் கேட்ட உதவி பரிபூர்ணமாக கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் வகையில் உங்களுக்கு நல்லவைகள் நடக்க கொடுங்க. முன் கோபங்களை மட்டும் குறைத்துக் கொள்வது மிக சிறப்பு. மற்றவர்கள் கண்டிப்பாக ஆதாயம் அடையக்கூடும். வியாபார போட்டிகளை சமாளித்து விடுவீர்கள். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் மதிப்பு குறிப்பிட கொடுங்க. மற்றவர் நலனுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயருங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். புதிய ஆடைகள் வருவது திருப்திகரமாக இருக்க கொடுங்க. உத்தியோக மாற்றங்களும் இன்று ஏற்படக்கூடும். இன்று புதிய பொறுப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. பெண்களுக்கு இன்று நிறைவேறாத காரியங்களில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். அமைதி காண வேண்டும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிக்க வேண்டும். அவசரப்படாமல் இருக்க வேண்டும். காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது தெளிவு இருக்கட்டும். என்று மாணவர்கள்
படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மாணவருக்கு என்று கண்டிப்பாக பொறுப்புகள் கொடுங்க. மனோதைரியம் உண்டாக கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று நீங்க மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். செய்ய நினைத்த காரியத்தையும் அற்புதமாக செய்வீர்கள். மனம் உங்களுக்கு விரும்பும் விதத்தில் அமைதி விட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியில் எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்று நீங்க முடிவு கட்டுவீர்கள். நிலுவையில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயருங்க. பூரம். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சியில் வெற்றி கொடுக்கும். அக்கம் பக்கத்துடன் இன்று அன்புடன் நடந்து கொள்வீர்கள். வியாபார நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். வியாபார தந்திரங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்பட கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். என்று உங்களுடைய நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. உத்திரம். என்று உங்களுக்கு பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதி விடக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. நல்ல நட்பினை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றி பெறுவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். என்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரைவடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. கன்னி ராசினியர்கள். என்று நீங்க காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். வேண்டாத வழியில் ஈடுபட்டால் செலவுகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. பங்கு சந்தைகளில் நல்ல லாபம் உங்களால் ஈட்டிக்கொள்ள முடியும். கமிஷன் துறை, பைனான்ஸ் போன்ற துறைகள்ல லாபம் கண்டிப்பாக ஈட்டிக்கொள்ள முடியும். சிலர் நட்பு வட்டத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன விரிசல் இருக்க செல்லுங்க. பார்த்து பக்குவமாக பேசுங்கள். இன்று நண்பரிடம் கேட்ட உதவி பரிபூர்ணமாக கிடைக்கும். பணியில் இருந்த தொய்வு கண்டிப்பாக விலகி செல்லும். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு இப்பொழுது முடிவு கிடைக்குங்க. தொழில் நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி பாதி நோக்கி செல்லும். நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். உபரி பண வருமானம் கிடைக்க கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக கொடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அனைவரிடத்திலும் உங்களுக்கு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெறுவீர்கள். எதிர்காலத்தை பற்றிய முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். சிந்தனையில் சில மாற்றங்கள் இருக்க கொடுங்க. நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. செயல் திறமை மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடினமான பணிகளையும் சாதகமாக செய்து முடிப்பீர்கள். நீண்ட தூர பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. எதிர்கால தேவைகளை ஓரளவு முன்னேற்றகரமாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. இன்று உங்களுக்கு நிதி பற்றாக்குறை இருந்தாலும் சரி கட்டிவிட முடியும். நல்லவைகளும் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். பயப்படாதீர்கள். இன்று கமிஷன் துறையில் கூட லாபம் கிடைக்குங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதலில் மட்டும் கொஞ்சம் சிரமம் இருக்கும். என்ன முடிவெடுப்பது என்பது தெரியாமல் இருந்து கொண்டிருப்பீர்கள். காதல் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. விளையாட்டுத் துறையில் கூட வெற்றி பெற முடியும். பாடங்களில் மட்டும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தயவு செய்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். நண்பரிடம் கேட்ட உதவி கண்டிப்பாக இருக்குங்க. எதிர்பார்த்த முன்னேற்றமும் ஒரு பக்கம் வரக்கூடும். சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். தொழில் வியாபார வளர்ச்சி சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அஸ்தம். என்று பங்குச் சந்தைகளில் லாபம் கிடைக்கும். கமிஷன் துறையிலும் லாபம் கிடைக்கும். மக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். ஒற்றுமைக்கு இன்று வழி அமைத்துக் கொள்வீர்கள்.
குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று உங்களுக்கு பணிகளில் நம்பிக்கை கூடும் நாளாக இருக்கக்கூடும். நல்ல திட்டங்கள் கண்டிப்பாக உதிக்கும். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சித்திரை நேர்மை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நண்பர்கள் கேட்ட உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். உபரி பண வருமானம் கண்டிப்பாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படிக்கும் நாளாக இருக்கக்கூடும். கடினமான பணிகளுக்கு இன்று நல்லதொரு முன்னேற்றம் இருக்கக்கூடுங்க. முடிஞ்ச அளவு இன்று நீங்க ஓய்வு எடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. துலாம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். விட்ட குறை தொட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விட முடியும். அற்புதங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள கொடுங்க. துலாம் ராசினியருக்கு பிரச்சனைகள்ல முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கடந்த 2-3 நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மோதல்களும் விலகி செல்ல கொடுங்க. ஒருவரை ஒருவர் அனைவரையும் நீங்க அனுசரித்து செல்வீர்கள். புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். உடல் நலம் சீராகும். தடைப்பட்ட காரியங்களை வெற்றி இருக்கும். வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் புதிய தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய தொடர்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்ற குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடும். நீங்கள் எடுத்த காரியத்தை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடுங்க. வெளியில் தங்கக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எது சரி எது தவறு என்று சின்னதாக தடுமாற்றம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முடியாத காரியங்களை கூட கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். அடுத்தவர் நலனில் கொஞ்சம் மக்கள் எடுத்துக் கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். சந்திராஷ்டிரம் முழுமையாக முடியட்டும். பின்னர் எந்த ஒரு முடிவும் எடுத்துக்கொள்ளலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்கின்றது. கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. அடுத்த ஒரு விவகாரங்கள் மட்டும் தள்ளி வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எது சரி எது தவறு என்று யோசித்து செய்யுங்கள். மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். மேலிடத்திற்கும் உங்களுக்கும் தேவையற்ற குழப்பங்கள் அவ்வப்போது வந்து செல்லும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சந்திராஷ்டிரம் முழுமையாக முடியட்டும். அது வரைக்கும் அவசரப்பட வேண்டாம். பெண்கள் சமையல் செய்யும் பொழுதே என்ன சமையல் செய்ய வேண்டும் என்ற குழப்பம் இருக்கக்கூடும். காதலில் மட்டும் சின்னதாக நெருக்கடிகள் இருக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதலை பொறுத்தவரை புரியாத புதிராக இருக்க கொடுங்க. என்று மாணவர்கள் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். விளையாடும் பொழுது கவனமாக விளையாடுங்கள். மூர்க்கத்தனமாக விளையாட வேண்டாம். இன்று மாணவ கண்மணிகள் வார்த்தைகளில் தெளிவு இருக்கட்டும். படிப்பில் கவனம் இருக்கட்டும். சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளட்டும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்படக்கூடுங்க. திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை உருவாகக்கூடும். கடந்த 2-3 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கிடைக்குங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடும். என்று நீங்க காரியங்களை அற்புதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். நிதானமாக பணியில் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பக்கபலமாக நண்பர்களும் இருக்கக்கூடுங்க. சுவாதி குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் ஒற்றுமையுடன் இருக்க பாருங்கள். கோபத்தின் காரணமாகத்தான் சில பிரச்சனைகள் எழக்கூடுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ முடியும். சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்கின்றது. சுற்றுப்புற சூழல் தொந்தரவினால் நித்திரை கொஞ்சம் தாமதப்படக்கூடுங்க. எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்வதற்கு கொஞ்சம் நீங்க மன அமைதி கொள்ளுங்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. செலவுகளை கட்டுப்படுத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. விசாகம் இன்று ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவருக்கு முன்னேற்றம் இருக்கும். காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாகக்கூடும். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய தொடர்புகள் கண்டிப்பாக பலம் பெறக்கூடுங்க. எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எது சரி எது தவறு என்று யோசித்து செய்வது நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. வீண் விவகாரங்களை தயவு செய்து தலையிட வேண்டாம். வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். என்று உங்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய திறமை வெளிப்பட கொடுங்க. முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். தொழில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். பணப்புழக்கம் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். சீரான முன்னேற்றம் ஏற்படக்கூடும்.
விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எதிலும் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பணியில் இருந்த தொய்வு விலகி செல்லக்கூடும். தொல்லை தந்தவர்கள் இன்று விலகி செல்லக்கூடுங்க. சாதகமான காலகட்டம் என்றே இன்று செல்ல முடியும். ஒத்திக்குறுமுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். ஆராய்ந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். நன்மை பயக்கும் விதத்தில் எதிலும் ஈடுபடுவீர்கள். தொழில் போட்டிகளை ஓரளவு சமாளித்து விடுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். வீண் விவாதங்கள் மட்டும் தண்ட வேண்டாம். உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கொடுங்க. சிக்கல்கள் கண்டிப்பாக திறந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. அனுபவ அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். புது புது யோசனைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்ட பின்னர் சரியாக கூடும். கவன நடைமுறைகளை பின்பற்றுவது நல்லது. குடும்ப செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். நேர்மையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனையும் பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று முடியாத காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. காதலில் மட்டும்தான் குழப்பம் இருக்கும். விட்டு கொடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காதலில் தயவு செய்து பதட்ட வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். எதை செய்தாலும் அற்புதமாக செய்ய முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. இன்று நீங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு திறமையுடன் வழிநடத்துவீர்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய எண்ணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று தோல்வியை முதல் படி. அதனால் தோல்வியை கண்டு துவள மாட்டீர்கள். தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்பையும் இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். நிதானமாக செய்யும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. மனக்குழப்பத்திற்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். இன்று திட்டத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எதிர்பாராத திருப்பங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்தினால் அது போதும். சேமிப்பை உயர்த்துவதற்கு கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். அனுஷம். என்று கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுக்க முடியுங்க. கமிஷன் துறையில கூட லாபம் ஏற்படுத்திக் கொள்ள கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். திட்டத்தின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். புன்முறுவல் சிரிப்புடன் காணப்படுவீர்கள். முடியாதது என்று எதுவும் இல்லைங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விட முடியும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றதால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. கேட்டை. இன்று திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்கக்கூடும். திருமண முயற்சிகள் ஓரளவு வெற்றியை கொடுக்கும். பாகுபாடின்றி அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். ஏழைக்கு என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதனை செய்து கொடுப்பீர்கள். நல்ல மனசையும் மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. வாழ்க்கையும் அடுத்த கட்டத்துக்கு செல்ல கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகையில் இருக்க கொடுங்க. நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் மனம் மகிழும் கூடும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் இந்த அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் நல்லதொரு தீர்வு காண்பீர்கள். முடியாதது என்று ஏதும் இல்லைங்க. தனுசு ராசினியர்களுக்கு மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு மனப்பான்மையும் வந்து செல்லும். நாம தான் பெரியவர் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். உறவினர்கள் நண்பர்களை அனுசரித்து செல்லுங்கள். அதற்காக யாரையும் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். பணம் வருவது கொஞ்சம் தாமதமாகத்தான் இருக்கும். கண்டிப்பாக வரக்கூடும். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று வெளிவட்டாரத்தில் அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். வாகனத்தில் செல்லும் பொழுது யோகம் வேண்டும். கவன நடைமுறைகளை பின்பற்றுவது நல்லது. வியாபார போட்டிகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. அனைவரையும் அனுசரித்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடும். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. நல்ல மனக்கவலை ஏற்படக்கூடும். அதனை நீங்கள் தான் சரி செய்து கொள்ள வேண்டும். முடிந்தளவு எல்லோருக்கும் உதவியாக இருப்பீர்கள். கலைத்துறையினர் சார்ந்தவர்களுக்கு புது புது வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். வாய்ப்பினை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு புத்திசாலித்தனம் வெளிப்பட கொடுங்க. உடன் இருப்பவரை அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். காரியங்களை இன்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செய்வது மிக நல்லது. வெற்றிக்கு தடை ஏதும் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலனும் கிடைக்குங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. காதல் மட்டும்தான் குழப்பத்தை கொடுக்குமே தவிர மற்றபடி உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியிலும் சுலபமாக ஜெயிப்பீர்கள். மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. பெற்றோர் வகையிலும் உதவிகள் கிடைக்க கொடுங்க.
இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று விடாபிடியாக எதிலும் ஈடுபடுவீர்கள். பணம் சேமிப்பை இன்னும் நீங்க அதிகப்படுத்த வேண்டும். பணியில் இருந்த தொய்வு கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். கூட்டு முயற்சி கூட ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. சிறப்புடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். வாழ்க்கை முன்னேற்ற பாதையை நோக்கி செல்ல கொடுங்க. என்று உங்களுக்கு விருப்பமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். போராட்டம். மனசுக்குள் சந்தோஷம் இருக்குங்க. புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். தொட்டது ஓரளவு துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. தேவையில்லாத பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். வீண் வாக்குவாதங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். உத்திராடம். என்று உங்களுக்கு கனவுகள் கண்டிப்பாக நனவாகுங்க. தொய்வு நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. உறவுகளால் ஏற்பட்ட விரிசலும் விலகி செல்லக்கூடும். சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. மன அழுத்தம் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறிவிடக் கூடும். பிரச்சனைகள் கண்டிப்பாக சாதித்து காட்டுவீர்கள். எல்லோரும் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். தடைப்பட்ட காரியங்களை மிக அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை தரத்தையும் இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு ஏதிலும் மனோதைரியம் ஏற்பட கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக சிறப்புங்க. மகரம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாளாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாட்டை மட்டும் சரி செய்து கொள்ள வேண்டும். எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு அவசியம். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாகவே அமைத்துக் கொள்வீர்கள். மனசாட்சியுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மகரம் ராசினியர்களுக்கு தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபாரத்தில் தந்திரங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். குளறுபடிகள் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகக்கூடும். பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டாம். என்ற குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறும். எதிலும் உங்களுக்கு நெருக்கம் உண்டாகக்கூடும். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இயந்திரங்களை பிரயோகிக்கும் பொழுது கவனமாக பிரயோகிக்க வேண்டும். பயணிக்கும் பொழுது எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் பயணிக்க வேண்டும். உடைமைகள் மீது கவனமாக இருப்பது ரொம்ப அவசியம். இன்று கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் லாபம் கிடைக்கும். கூட்டு தொழிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பங்கு சந்தையில கூட ஒரு நல்ல முடிவு கண்டிப்பாக கிடைக்கும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று அடுத்தவருக்கு கண்டிப்பாக உதவியாக காணப்படுவீர்கள். செய்யும் வேலைகளை மிக அற்புதமாக செய்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். நிதி நிறுவனங்களை இன்று நீங்க சரிவர கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். தயவு செய்து அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் இந்த இல்லம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இருவோனும் என்று எடுக்கும் முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். பிரச்சனைகளுக்கு ஓரளவு முடிவு கட்டுவீர்கள். தாயின் அன்பு கண்டிப்பாக இருக்கக்கூடும். சகோதர சகோதரியின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பயணங்களின் பொழுது உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை மட்டும் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். இந்த நாளை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. அவிட்டம். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயிலுக்கு அதை வந்து தட்டு கொடுங்க. நெருக்கமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்க கொடுங்க. கும்பம் ராசினியர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. எப்படியாவது வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கின்றது. மறைமுக விமர்சனம் எல்லாம் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். குறைகள் விலகுவதற்கு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக சாத்தியுங்க. வருமானம் ஓரளவு திருப்தியை கொடுக்கும். உற்றார் உறவுகள் வகையில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை இன்று நீங்க காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். ஆன்மீக எண்ணங்களும் இன்று மேலோங்கி விடக் கொடுங்க. பயணங்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும்.
வீடு, மனை, வண்டி, வாகனம் மூலம் லாபம் கிடைக்கக்கூடும். இன்று மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காரிய வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். முயற்சிக்கு பின்னர் வெற்றி ஏற்படக்கூடும். தொழில் ரகசியங்களை இன்று நீங்க புரிந்து கொள்வீர்கள். ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறுங்க. வீடு கட்டும் முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி பெறுவீர்கள். வேண்டாத வேலைகளை தயவு செய்து ஈடுபட வேண்டாம். கவன நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. உத்தியோக மாற்றங்கள் இன்றி ஏற்படக்கூடும். கூடுதல் பணியாற்ற வேண்டிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. உணவு கட்டுப்பாடு இருக்கட்டும். ஜலதோஷம் போன்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்கள் வந்து செல்லுங்க. பார்த்து பக்குவமாக பேசுங்கள். நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட சந்தான பாக்கியம் கண்டிப்பாக கிட்டும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பெண்கள் நம்பிக்கையுடன் போராடுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். மனப்பதட்டம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. காதலை பொறுத்தவரை குழப்பம் வேண்டாம். என்று மாணவர்கள் தன் நிலை உணர்ந்து செயல்படுவீர்கள். தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும். காதலில் ஜெயிக்க வேண்டும். அடுத்தவருக்கு உதவியாக இருக்க வேண்டும். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று உங்களுக்கு மனசுக்குள் ஒருவித குளிர்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்களை அற்புதமாக செய்யக்கூடிய மாற்றல் வெளிப்படக்கூடுங்க. நேர்முக தன்மையை வெளிப்படுத்துவீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. சொந்த பந்தங்களும் இன்று வருகை இருக்கக்கூடும். புதிய வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடுங்க. விருப்பங்கள் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியும். சதயம். இந்த முன்னெச்சரிக்கையுடன் காரியம் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். வாய்ப்புகள் வாயிலுக்கு அதை வந்து தட்டக்கூடும். நெருக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காசு பணத்தை எல்லாம் சேமிப்பாக மாற்றுவீர்கள். குடும்பத்திலும் நல்ல பெயர் கண்டிப்பாக எடுப்பீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. இந்த மனம் குழப்பம் அடைந்தது கண்டிப்பாக தெளிவடையும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சொந்த பந்தங்களும் இன்று வருகை இருக்கக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதங்களையும் கண்டிப்பாக நிகழ்த்தி காட்டுவீர்கள். இன்று நீங்க முழு முயற்சி எடுத்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்ளும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் திருப்பங்கள் உண்டாகக்கூடும். காரியங்களும் கச்சிதமாக கைகூடிவிடும். பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொழில் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். கடந்த 2-3 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்க கொடுங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரிய அனுகூலத்தையும் இன்று பெற்றுக் கொள்வீர்கள். வீணான விஷயங்கள் மட்டும் தள்ள வேண்டாம். பெரிய பிரச்சனைகளுக்கு இன்று நீங்க கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைக்க முடியுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். கோவில் விசேஷங்களை முன்னிலை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. பெரியவரின் அன்பும் ஆலோசனையும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இடம், பூமி, பொருள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரம் நோக்குடன் இன்று நீங்க அனைவரிடமும் பழகுவீர்கள். மீனம் ராசினியர்களுக்கு சகோதர சகோதரிகளால் ஒற்றுமை ஏற்படக்கூடும். ஆன்மீக பெரியோரால் பாராட்டுகள் கிடைக்கும். நடைப்பயிற்சியினை மேற்கொள்வீர்கள். பாத யாத்திரைக்கு சென்று வர பார்ப்பீர்கள். சிந்தனையை இன்று நீங்க அதிகப்படுத்துவீர்கள். போற்றியல். கண்டிப்பாக போட்டி பொறாமைகள் விட்டு விலகி செல்ல கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. நல்லவைகளும் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கக்கூடும். ஆயுதங்கள், நெருப்புகள் பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. தலைமையில் உங்களுக்கு நம்பிக்கை பொறுப்புகையும் ஒப்படைக்கக்கூடும். இன்று உங்களுக்கு எதிலும் மாற்றங்கள் உண்டாக கூடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கியமாக பெண்கள் காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். பெண்களுக்கு இன்று வருமானம் ஓரளவு திருப்தியை கொடுக்கும். இன்று காதலில் சின்னதாக நெருக்கடிகள் இருக்கும். மன அழுத்தம் இருக்கும். காதலை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம். அது வரைக்கும் அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். அரசாங்க தேர்வில் வெற்றி பெறுவீர்கள். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்வீர்கள். உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. இன்று மாணவர்களுக்கு எதிலும் பொறுப்புகள் உண்டாக கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. இன்று விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீக பெரியோர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு பிறக்கக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு கூட ஓரளவு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். தெய்வீக சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரட்டாதி. நேரம் காலம் கடந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். அற்புதங்களை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். கடந்து சென்ற பாறையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். நட்பு வட்டம் பெருகும் நடண்டே எந்த நாளை சொல்ல முடியுங்க. ரேவதி. மனம் குழப்பமடைந்தாலும் எல்லாம் சரியாகுங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. தெய்வீக சிந்தனையும் இன்றி ஏற்படக்கூடும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் முன்னேற்றம் இருக்கும். வினோதமான செயல்களால் இன்று உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. பெரியோரை மதித்து எந்த ஒரு வழியிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.